ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவில் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் முதுவலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். சேர்ந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, சத்தம் உயர்த்தி, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். கைகளை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் நம்ம ஆண்டவருடைய இல்லத்தில் வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் ஆண்டவருடைய பேராலே வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வலது கரத்தை இப்படி உயர்த்தி சொல்லுவாங்க, பிரைஸ் த லார்ட். என்ன மகிழ்ச்சி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். என்னடா இப்படி சொல்லிவிட்டீங்க, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு சொல்லுங்கன்னா அதுக்கு இவ்வளோ பேர் சொல்லிட்டீங்க. மூளை வேலை செய்தா? மூளை வேலை செய்தில்ல? அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டுட்டு தான் பதில் சொல்லணும். தப்பாக சொன்னால் சொல்லக்கூடாது. குட்டி பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி தானே? உயிரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து வலதுகிற முயற்சி சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். நிறைய பேர் தூக்கலை, அப்போ உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் ரைஸ் யுவர் ஹேண்டுன்னா ரைஸ் பண்ணுவாங்களா இல்லையா? செத்த பணத்துக்கிட்ட போய் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா ரைஸ் பண்ணுமா? அது கையும் தூக்காது காலும் தூக்காது. அப்போ நம்ம சொல்லியும் கை தூக்கலைன்னா யார்? நீங்கள்லாம் உயிருள்ள பிள்ளைகள். அதனால் உயிருள்ளவங்கெல்லாம் வலதுகிற முயற்சி சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். செத்து போனவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். அந்த சுதாரிப்பு நம்மக்கிட்ட வேணும். ஆண்டவர் உயிருள்ள பிள்ளைகளோட தான் பேச போகிறாரு. யார்கிட்ட பேச போகிறாரு? உயிருள்ள பிள்ளைகள்கிட்ட பேச போகிறாரு. அவர் உயிருள்ளவரா செத்து போனவரா? அது சிலுவையில் பார்த்து சொல்லுங்கள். சிலுவையை பாருங்கள். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாரா? என்ன சிலுவையை பார்த்துட்டு உயிரோடு இருக்காரு சொல்கிறீங்க? சிலுவையில் செத்து போயிட்டாரா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? செத்துட்டாரா உயிரோடு இருக்காரா?
உயிரோடு இருக்காரா? எப்படி சொல்றீங்க? அவரை இறந்தும் மீண்டும் என்ன செய்தார்? உயிர்த்தார். ஹல்லேலூயா. உயிர்த்திட்டார். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்த இயேசு எங்க இருக்கிறாரு? உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி நிற்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன். சொல்லு, அங்கே நான் இருப்பேன். அங்கே என்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் சத்தமாக சொல்லுவாங்க, இங்கே என்னடா அண்ணா எல்லாம் அங்கே நான் இருப்பேன். ஏசு சொன்னாரா இல்லையா? சோகமாக சொன்னாரா சந்தோஷமாக சொன்னாரா? அப்போ நம்மளும் சந்தோஷமாக சொல்லணும். எங்கே இருவர் மூவர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே. அப்போ இங்கே உன் பக்கத்தில் இருக்கிறாரு. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லலாமா? சரி சொல்லுங்க. உயிரோடு எழுந்தவரே உம்மை. வெரி குட். திருப்பி சொல்லுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. சொல்லுங்க, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. சொன்னாதான் அதிபதி. நீ சொல்லலைன்னா உன்னுடைய ஜீவன்னா என்ன? உயிர். உன் உயிருக்கு யார் ராஜா? கடவுளா பிசாசா? கடவுள்னு சொல்றவங்களோட கடவுள் இருப்பாரு. நீ ஒண்ணுமே சொல்லாம அப்படின்னா அப்போ உனக்கு அதிபதி யாரு? சொல்லுங்க, பிசாசு. அதனால தான் சொல்ற, வாயை திறந்து சான்று பகரணும். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாடுங்க. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. சொல்லுவோம். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பைபிள்ல இருந்து ஒரு வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம். அதில் நம்ம பார்க்குற இறைவசனம் 17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17 இறைவார்த்தைகள். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அன்று தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனுடைய பெயரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சொல்லுங்க, கிறிஸ்துவே உமக்கு புகழ். வெரி குட். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. தந்தை மகன் அனுப்புறாரு இல்லையா?
எதுக்கு அனுப்புனாரு? தண்டனை தீர்ப்பு கொடுக்க அல்ல. இயேசு வந்து நம்மளெல்லாம் தண்டிச்சுட்டு போகிறதுக்கு, நீ பாவம் பண்ணிட்டியா, இங்கே வா 10 அடி வாங்கிட்டு போ, நீ நரகத்துக்கு போ, நீ போய் உத்திரிகை ஸ்தலத்தில் கடை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க அல்ல. வாசம் இல்லையா? உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அன்று தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்? நம்ம எல்லாம் மீட்கிறது. மீட்கிறதுனா என்ன? காப்பாற்றுறது. பிரைஸ் தி லார்ட். யாரை காப்பாற்றணும்? இப்போ இங்கே உங்கள் யாரையாவது காப்பாற்றணுமா? சின்ன பிள்ளைங்களை யாரையாவது காப்பாற்றணுமா? யாரும் காப்பாற்ற தேவையில்லை. எல்லாருமே காப்பாற்றப்பட்டுட்டீங்களா? எல்லாம் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, அப்படி தானே? குட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, அப்படியா? ஒரு பாவமும் செய்யலையா? ஒரு தப்பு நான் செய்யவே இல்லை. இயேசுநாதர் சிலையை எடுத்துட்டு என் சிலையை வச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் நம்ம ஒரு சிறப்பு பயணம் மேற்கொள்கிறோம். இந்த திருவிழாவை ஒட்டி ஒரு சிறப்பு பயணம், அதைத்தான் வந்து இந்த திருவிழாவின் நாட்களில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த சிறப்பு பயணம் எதற்கான ஒரு பயணம்? இந்த தியானத்தினுடைய நோக்கம் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு தலைப்பு ஃபாதர் சொன்னாங்க. அன்னையோடு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு இந்த தியானத்திற்கு ஒரு சிறிய தலைப்பு ஒன்று வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அதை பயணம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தூய்மையில் பயணிக்க பாதை காட்டும் மரியாள். எதில் பயணிக்க? தூய்மையில். தூய்மைனா என்ன? தூய்மைனா நல்லா குளிச்சுட்டு செண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு வரணும், அதுதான் தூய்மை. அதுவும் தூய்மை தான். அதுக்காக ஒரு வாரம் குளிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதுவும் தூய்மை. ஆனால் பைபிள் சொல்கிற தூய்மை அப்படிங்கிறது வேற ஒன்று. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாதாம்மா வந்து எல்லாரும் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்காகவா மாதாம்மாவை கடவுள் தெரிந்தெடுத்தாரா? எல்லாம் தூய்மையாக வாங்க, காலில் மண்ணுக்குன்னு ஒட்டிக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவா? அதை தாண்டி மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போய் கடவுளிடத்தில் சேர்க்க வேண்டியது அன்னை மரியாளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் அன்னை மரியாள் நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது இந்த பங்கு எந்த பங்கு? இந்த பங்கில் என்ன மாதா நம்ம முன்னாடி வச்சுருக்கிறோம்? வியாகுல மாதா. வியாகுலம்னா என்ன? வியாகுலம்னா என்ன? துயரம், துன்பம். அப்போ இந்த வியாகுல மாதாவை இந்த ஆலயத்தில் நம்ம முன்னாடி வச்சுருக்கிறோம், அடையாளமாக வச்சுருக்கிறோம். அப்போ இந்த வியாகுலத்திற்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதைத்தான் நம்ம யோசிக்க போகிறோம். தூய்மைக்கும் வியாகுலத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம நாள் பூரா தியானிக்க போகிறோம். அப்போது இந்த தியானம் எதற்காக இன்றைக்கி வைக்கப்படுது? இது தேவையா? ஃபாதர்ஸுங்களுக்கு 10 நாள் திருநாள் வைக்கிறாங்க. அதில் நோக்கத்தோடு தான் நம்மளை இந்த இடத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த தியானத்திற்கான நோக்கம் என்ன? எல்லாரும் வரல இந்த தியானத்தில். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கான அந்த திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் இந்த நோக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். யாரை நான் அனுப்புவேன்? கடவுள் ரொம்ப வேதனையோடு பார்த்துட்டு இருக்கிறார். யார் அனுப்புறது? யார் எனக்காக போவாங்க கேட்குறார். கடவுள் அன்னைக்கும் கேட்டார், யாரை நான் அனுப்புவேன்? எதுக்கு? போய் பிரியாணி சாப்பிட. பிரியாணி சாப்பிட யாரை அனுப்புவேன்னு கேட்டாரா? சிக்கன் பிரியாணி வேண்டாம் ஆண்டவரே, மட்டன் பிரியாணி போதும். சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆள் அனுப்புகிறாரா? இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய். என்னது? மக்களின் விடுதலைக்காய். அப்போ இறைவாக்கினர் சொல்வார், இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பிவிடும்.
அப்போ இங்கே எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம் இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ முதல்ல கடவுள் என்ன சொல்றாரு, எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு? அறிதல். கடவுள் என்ன பேசுறாரு? இந்த தியானம் இந்த திருவிழாவில் எதற்கு வைக்கப்பட்டிருக்குன்னா, அடுத்த ஆண்டு இனிமே தியானம் வரப்போகுது. அடுத்த திருவிழா வரப்போகிறது எப்போ? அடுத்த ஆண்டு தான் வரப்போகுது. அப்போ இந்த ஆண்டுக்கு நீங்கள் உங்கள் ஆன்மாவில் திட்டங்களை சேர்த்து வைக்கணும். எறும்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் திடீர்னு போகும். எறும்பு திடீர்னு அங்கிட்டும் இங்கிட்டும் அலையும் வீட்டுக்குள்ளே. என்ன செய்யும் எறும்பு? எறும்பு எதுக்காக வீட்டுக்குள்ளெல்லாம் வருது? அது உணவு தேடி வருது. வெரி குட். நம்ம அம்மா வந்து ஒரு மூலையில் அரிசி வச்சுருக்கிறாங்க, நமக்கே தெரியாது. அம்மா வந்து நம்ம இது லட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கி ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் எறும்பு போய் கண்டுபிடிச்சிடும். அப்போ அழகாக போய் கண்டுபிடிக்குதே எறும்பு. அப்போ அது திட்டத்தை என்ன செய்யுது? நோக்கி போகுது. அந்த திட்டத்தை அது கடந்து செல்லுது. அப்போது அதே போல் அறிதல். கடவுள் என்ன பேசுகிறாரு? யார் என் கடவுள்? இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த தெய்வத்தை அறியாத பிள்ளைகள் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறோம். தெய்வம் என்ன சொல்றாரு தெரியல. அதனால தான் என்ன செய்கிறாங்க மக்கள், அவங்களா ஒரு வழிபாட்டை உருவாக்கிக்கிறாங்க. அவங்களா ஒரு வழிமுறையை உருவாக்கி இந்த தெய்வம் இதெல்லாம் கேட்குறாரு அப்படி சொல்லி அவங்க எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த செயல்பாடுகள் எல்லாம் முரண்பட்ட செயல்பாடுகளாக மாறி போகுது. கடவுள் விரும்பலை அதெல்லாம். பாருங்க, பைபிளில் நிறைய சொல்கிறாரு, நான் என்னத்தடா விரும்புகிறேன், நான் கேட்குறத கொடுக்காம நீயா உன்னை கொண்டு வந்து என்னை கொடுக்குறிய. எசையா புத்தகத்தில் ஆண்டவர் முதல் அதிகாரத்தில் பாருங்க, பைபிள்லேயே ஆண்டவர் சொல்கிறாரு. 1வது அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு. நிறைய பேர் பூசை நடக்கும்போது கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இப்போ எங்கள் பசிலிக்காவில் கூட நாங்கள் வந்து சனிக்கிழமையில் வந்து தியானம் ஒரு இறைவார்த்தை பகிர்வு வைக்கிறோம். தியானம் இல்லாது நற்செய்தி பகிர்வு ஒன்று வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தை முந்தின நாள் என்ன செய்கிறோம், அலசி ஆராய்ந்து பார்க்குறோம். சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7லேருந்து 8 வரைக்கும் அது நடக்குது. அதுக்கு முன்னாடி திருப்பலி இருக்கும். 6 மணி 6:15க்கு திருப்பலி. அந்த பூசைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே ஃபுல்லாக நிற்பாங்க. அடுத்ததாக நற்செய்தி பகிர்வு 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனாலும் அந்த கூட்டத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்களாம் பறந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பூசை பார்க்குறீங்களே, அந்த வாசகம்லாம் நமக்கு புரியுதா? அந்த வாசகமெல்லாம் நமக்கு பிரசங்கம் வைப்பாங்க. அது 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அந்த 10 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய ரகசியத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதுக்கு நிறைய நேரம் கொடுத்து தியானிக்கணும். 3 வாசகத்துக்கும் நேரம் கொடுக்கணும். அதை நாங்கள் அங்கே கொடுக்குறோம். ஆனால் என்ன இல்லை, மக்கள் மத்தியில் ஆர்வம் இல்லை. இதுதான் விஷயம். எசையா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு. இன்னைக்கு பலி செலுத்துறதுக்கு நிறைய பேர் வராங்க. பூசையில் வந்து ஓரமாக நிற்பேன். ஆனால் அந்த பூசையினுடைய மகத்துவமே வார்த்தை தான். அந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நான் பலி ஒப்பு கொடுத்துட்டு போயிடுவேன். சில பேர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. மேடம், என் பேரில் ஒரு பூசை எழுதிருங்க, என் பையன் பேரில் ஒரு பூசை எழுதிருங்க, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு எழுதிருங்க. எழுதியாச்சுங்க, நான் அடுத்த வாரம் வரும்போது காசு தரேன். காசு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி பூசை உன் பேரில் பூசை நடக்க போகுது. அப்போ நம்ம என்ன எங்கே உட்காந்துருக்குறோம்? வீட்டில் உட்காந்துருக்குறோம். பாருங்க, நம்ம பலிகளை புரிஞ்சு கொள்ளலை இன்னும். இப்படி 10 இடத்துல பூசை வச்சுட்டா நமக்கு எல்லாம் கடவுள் கேட்டுருவார்.
ஒரு கிராமத்தில் சொல்கிறாங்க, என்னங்க மக்களே காணோம் பூசை வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே ஊர் பெரியவர் சொல்கிறார். அவர் தான் ஊருக்கு பெரியவர், ஞானமே இல்லாத ஒரு பெரியவர். என்ன அந்த சாமியார் என்னமோ என் ஆள் இல்லாமல் நான் பூசை வைக்க மாட்டேங்கிறாராம்ல, அதான் 100 ரூபா தரோம்ல, பூசைக்கு எவ்வளோ 100 ரூபா, அந்த ஆள் மரியாதையாக வந்து பூசை வச்சுட்டு போக சொல்லி, யார் இருந்தால் என்ன இல்லாட்டினா உனக்கு என்ன. பார்த்தீங்களா, ஒரு கிராமத்தில் இருந்த ஆண்களே இல்லை, பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க, ஒரு ஆம்பளை கூட வரல பூசைக்கு. ஞாயிற்றுக்கிழமை பூசை. நாங்கள் தூரத்துலேருந்து நான் போயிருக்கேன். நான் கேட்டேன், ஏதோ ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆனால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த ஆண் சமூகமே மிஸ் ஆயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், நான் மருந்துக்கு கூட ஒரு ஆம்பளை கூட இல்லை. எப்படி இருக்கும் மனசுக்கு? நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க. பாப்பாத்தியம்மா மாடு வந்துருச்சு, கட்டுனா கட்டு, கட்டாட்டி போன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா எதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் ஆத்மாக்கள் மீது அக்கறை இருக்கிறதுனால தானே நாங்கள் கேட்குறோம். ஒரு குருவானவர் எப்போ கவலைப்படுவார்? கூட்டத்துக்காகவா? இங்கே கூட்டம் இருந்தால் தான் நான் பேசுவேன். இல்லை, கடவுள் ஒரு ஆட்டை தேடி போகிறாரு, அந்த ஒரு ஆடு கூட காணாமல் போயிடக்கூடாதுன்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆண் சமூகமே இல்லாமல் இருக்குது. நான் ஆதங்கத்தில் கேட்குறேன், ஏப்பா ஊரில் ஆம்பளைங்களே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டேன். நம்ம பீடத்திலிருந்து கேட்ட செய்தி பிசாசு எப்படி கொண்டு போய் காதில் வைக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அதுக்கு ஊரில் இருக்கிற கோயிலில் எனக்கு செய்தி சொல்லி விடுறாரு, ஆம்பளை இல்லாமல் தான் புள்ள பிறந்துச்சா அப்படின்றார். எவ்வளோ கொடூரமான ஒரு செய்தி பார்த்தீங்களா? நம்ம ஆத்மாவில் கவலையோடு பேசுகிறோம், அவர் ஒரு விதர்ப்பமான, ஒரு குழப்பமான, ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய பதிலை சொல்லி கொடுக்குறாங்க. கேவலமான பதில். ஆம்பளை இல்லாமல் தான் புள்ள பிறந்ததா? அதுதான் இங்கே பிரச்சனையே. ஆண்டவருக்குள் இல்லாத பிள்ளைகள் ஒரு இனத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ளே இல்லை அவங்க. நீங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு ஒழுங்குமுறை இல்லை, அன்பு உறவு இல்லை, வெறும் உடல் ஈர்ப்பு தான் இருக்குது. அந்த உடல் ஈர்ப்பில் அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட இனமாக மாற போகிறாங்க? பிசாசின் இனமாக மாற போகிறாங்க. கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக நிற்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம், தாய் தந்தை கடவுளுடைய ஒரு பிரமாணத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா அவர்கள் வழியாக வரப்போகிற குழந்தைகள் எப்படி இருக்க போகிறாங்க? கடவுளுக்கு எதிரான ஒரு சமூகமாக இருக்க போகிறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், உலகத்தில் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படி உருவாகுறாங்க பாருங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு அரசியல் சமூகத்தில் பாருங்க, நான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற தலைவர்கள் மக்களை அழிக்கிறாங்க. மக்கள் சாவறதை பற்றி கவலை இல்லை, யோசனை இல்லை, ஞானம் இல்லை. அப்போ அந்த இடத்துல பெரிய கலவரம், பெரிய இழப்பு. பாருங்கள், போர்கள் நடந்துட்டு இருக்குது. இவர்கள்லாம் தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க இந்த போரை, சாதாரண மனுஷங்க முடிவெடுக்கல. அப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும், இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசினுடைய ஏஜெண்டா வேலை செய்கிறவங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், கடவுள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு. அவருக்குரிய பிள்ளைகளை கண்டுபிடிச்சி யார் எனக்காக போவா அப்படின்னு கேட்டு அனுப்புறதுக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் போராடுறாரு. பிசாசு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கு, தன் இனத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களை எதுக்கு இந்த தியானத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்க, ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் ஆகியவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. அப்போ இருந்த பலிமுறை அதான் சொல்றார். நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றுடன் என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டவர் யார்? நான் கேட்டனா, இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை, இப்போ சேர்த்துக்கலாம் திருவிழா கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன்.
உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை எனக்கு சுமையாயின, அவற்றை சுமந்து நான் சோர்ந்து போனேன். பார்த்தீங்களா? என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் பொழுது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுக்க போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, நான் என்ன கேட்குறேன்னு தெரியாம நீயா கொண்டு வந்து பலியை ஒப்பு கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை, நான் என்ன கேட்குறேங்கிறத முதல்ல தெரிந்துக்கோ. நான் யாரு, நான் என்ன விரும்புகிறேன், நான் எதை உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நோ தை லார்ட். உன் தெய்வம் யார் என்று அறிந்து கொள்வது தான் ஆற்றல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், தாவீது தன் மகன் சாலமனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது 1 குறிப்பேடு 28:9 அதில் சொல்லுவார். 1 குறிப்பேடு 28:9 படித்து பாருங்க. என் மகனே சாலமன். பாருங்க எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. என் மகனே சாலமன், உன் தந்தையின் கடவுளை அறிந்து. என்னைக்காவது நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்களா உங்க பிள்ளைங்கள்ட்ட? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என் தகப்பன் என் தாய் இந்த தெய்வத்துக்கு இப்படித்தான் பலி ஒப்பு கொடுத்தார்கள், இப்படித்தான் ஜெபித்தார்கள் என்று நம்ம பிள்ளைங்க சொல்லும்படி நீங்க ஏதாவது இதே போல பேசியிருக்கிறீங்களா? நிறைய பேசியிருக்கோம். ஒழுங்கா படி, ஒழுங்கா படித்தா தான் பாஸ் ஆக முடியும், பாஸ் ஆனா தான் கை நிறைய காசு வாங்க முடியும், கை நிறைய காசு வாங்கினா தான் நாசமாக போக முடியும். இதை தான் சொல்லி கொடுக்குறோம். நல்லா படி, நல்லா படி, நல்லா படி. நல்லா படித்து என்ன, நல்லா படித்து பாஸ் ஆனின்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? கை நிறைய காசு கிடைக்கும். கை நிறைய காசு கிடைச்சா என்ன கிடைக்கும்? தலை நிறைய பாவம் வரும், பாவத்திலேருந்து சாபம் வரும். இன்னைக்கு இதைத்தான் இந்த சமூகத்தினுடைய பெற்றோர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கடவுளுக்கு எது பிரியம் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. தாவீது அரசர் சொல்றாரு சாலமனுக்கு, உன் தந்தையின் கடவுளை அறிந்து அவருக்கே ஊழியம் செய், நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ பெரிய ராஜாங்கிறதுனால அவர் உன்னை தேடி வரமாட்டார், நீ தான் அவரை தேடணும். நீ ராஜாவா இருந்தாலும் சரி, நீ மந்திரியா இருந்தாலும் சரி, நீ மண்ணாங்கட்டியா இருந்தாலும் சரி, நீ தான் கடவுளை தேடணும். சாமியாரா இருந்தாலும் சரி, சிஸ்டரா இருந்தாலும் சரி, பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம தான் கடவுளை தேடணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் பிள்ளைங்களை பார்க்கல. இப்போ நான் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பின்னாடி வந்துருச்சு பெரியவங்க கிட்ட. ஆனால் இங்கே பார்க்குறேன், ஒரு 25 பிள்ளைங்க என்னைய கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒத்து பார்க்குறாங்க. கைத்தட்டி அவங்களுக்கு பாராட்டு சொல்லுங்களேன். இதுதான் பிள்ளைகளுடைய ஞானத்தின் தேடல். என்னமோ சொல்கிறாரு பாருங்க, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், ஜோக் அடிக்கலை. ஆனால் இந்த பிள்ளைங்கள் ஆனால் இங்கே இதே இடத்துல ஒரு 50க்கு 60க்கு மேற்பட்ட பிள்ளைங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லலை. இந்த இடத்துல அவங்க பெற்றோர்களை நம்ம கேள்விக்கு உட்படுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் கவனிக்கும்படியான ஒரு உணர்வை அந்த வாழ்க்கை சூழல் அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ அந்த பெற்றோர்கள் இந்த தெய்வத்தை பற்றி சொல்லணும். அப்போ அவங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும். நோ யுவர் லார்ட். அதனால தான் ஃபாதர் இந்த தியானத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தியானம் இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு எறும்பு மாதிரி, எறும்புகள் போய் எப்படி தன்னுடைய உணவை சேர்த்து வைக்குதோ அதே போல நீங்கள் உங்களுடைய ஆன்ம பலத்தை சேர்த்து வைக்கணும். ஆன்ம பலத்தை கண்டுபிடிச்சு நீங்க எது எதுலெல்லாம் நான் பலத்தை எடுக்க முடியுங்கிறத உணர்ந்துக்கிட்டு நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணும். ஒட்டகம் பாலைவனத்தில் பயணிக்கிற பொழுது அது தண்ணீரை சேர்த்து வைத்துக் கொள்கிறது, எறும்புகள் உணவை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. மழைக்கு முன்னாடி பறவைகள் கூடுகள் கட்டி தன்னுடைய குஞ்சுகளை பெற்றெடுத்து அதை காப்பாற்றுவதற்கு இடங்களை சேமித்து வைத்துக் கொள்கிறது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. மனிதர்கள் தான் கடவுளுடைய இறை திட்டத்தை அறியாமலும் இறை திட்டத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்காமலும் பயணிக்கிறவர்கள். அதனால தான் சொல்கிறோம், முதல் பகுதி நோயிங், அறிதல்.
தெய்வத்தை அறிந்து கொள்வது. இந்த தியானத்தில் எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? தெய்வத்தை அறிந்து கொள்வது. இரண்டாவது அனுபவிப்பது, எக்ஸ்பீரியன்சிங் த லார்ட். இரண்டாவது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அறிந்தால் தானே நீங்க அனுபவிக்க முடியும். அவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். கடவுள் என்ன சொல்றாருன்னே புரியாம நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால தான் ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸ்பீரியன்சிங் த லார்ட். திருத்தூதர்கள் எல்லாம் இயேசுவோட இருந்து அனுபவிச்சுட்டாங்க. அதான் சொன்னாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் அறிந்தால்தான் அனுபவிப்பீங்க. அனுபவிச்சா தான் மூணாவது பாயிண்ட், நீங்க சாட்சியா மாறுவீங்க. விட்னஸிங், அதைத்தான் செயல்பாடுன்னு சொல்றோம். இந்த மூன்றும் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா? ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. என் மீது அன்பு கூர்ந்து என்கிற ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலை பாட போகிறோம். இயேசு உங்கள் மீது அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை செய்கிறார். கடவுளுக்கு அன்பு இல்லைன்னா எனக்கு இந்த இதயத்தை கொடுத்துருக்க மாட்டார். உங்கள் பங்கு தந்தைக்கு இந்த எண்ணத்தை கொடுத்துருக்க மாட்டார். ஒரு தியானம் வையு. அப்போ அவங்க தியானம் வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு சாமியார்கிட்ட கெஞ்சணும், எப்பா நீ வரியாப்பா, எப்பா நீ வரியாப்பா. அவங்க கேட்கும் போது எங்கள் இதயத்தில் ஒரு உணர்வு வரணும். இல்லைன்னா நாள் பூரா இங்கே நிற்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்போ பாருங்க, இயேசு ஆண்டவர் எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்க. உள் நோக்கத்தோட பங்கு தந்தைக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாரு. அவங்க பங்கு மக்களை கூட்டி பேசுகிறாங்க. அவங்க பங்கு சமூகம், பங்கு பேரவையினர், ஆமாம் ஃபாதர் கண்டிப்பாக ஒரு தியானம் வச்சுருவோம் ஃபாதர் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தியானத்துக்கு யாரை கூப்பிடலாம்? எவ்வளோ பேச்சு போயிட்டுருக்கு பாருங்க. அப்போ அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் ப்ரோக்ராம் பார்க்குறேன். அந்த ப்ரோக்ராம்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்திருக்கணும், அப்போ தான் நிற்க முடியும் இந்த இடத்துல. அப்போ யாரை கூட்டிகிட்டு இங்கே நிப்பாட்டுறது? கடவுள் என்ன செய்கிறாரு? நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆவலை கொடுக்குறார். நீ இன்னும் இந்த மதுரை செயின்ட் மேரிஸ்க்கு போகவே இல்லை, நீ போகாத இடத்துக்கு உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் நீ அங்கே போய் நில்லு, என் குட்டி பிள்ளையெல்லாம் வரப்போகிறாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு கொண்டுட்டு நம்மளை இங்கே நிப்பாட்டுறார். பாருங்கள், கடவுள் எவ்வளவு செயல்பாடு செய்திருக்கிறார். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? கடவுள் அன்பு கூர்ந்து இதெல்லாம் செய்கிறார். உங்களை காப்பாற்றணுங்கிற ஆசையோடு செய்கிறார். அப்போ நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். இந்த பாடலை பாடுவோமா? பாட்டுக்காரர் அண்ணன் பாடுவார். சின்ன பிள்ளைங்கள என்ன செய்யணும்? கரங்களை தட்டி பாடணும். கை வச்சிருக்கிறீங்களா? கை வச்சிருக்கிறீங்களா? கை இங்கே வச்சிருக்கிறவங்களாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கை கீழே போடுங்க. வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பேர் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டான் போல இருக்க கையை. சரி பரவாயில்ல, தப்பா சொன்னா பரவாயில்ல, ஒன்றும் கவலையெல்லாம் படக்கூடாது. என்ன யோசிச்சு பதில் சொல்லணும். பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. இந்த வார்த்தையை காதுல கேட்டுக்கிட்டு பாடணும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே குற்றத்தை எல்லாம் நீக்கினீங்களே. கரங்களை தட்டி பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை
உமக்கே ஆராதனை. இயேசுவே அனுதினமும் உமக்கே. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க. ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உனக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. பாவங்களை எல்லாம் கழுவினார், உங்களுடைய குற்றத்தை நீக்கினார். ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பின் கடவுள் நம்ம கிட்ட பேசுறாரு. இதோ என்னை நீ அறிந்து கொள், நீ உன்னுடைய அனுபவத்துக்குள்ள வா, செயல்படு. ஆண்டவருடைய அழைப்பை நம்ம உணரணும்னா ஆன்மா ஆண்டவருடைய அன்பால நிறையணும். இப்ப இந்த பாடலை அன்புக்குரியவங்க என்ன செய்வாங்க? பாடுவாங்க. உண்மையா கடவுள் அன்பு செய்யறவங்க அந்த தெய்வத்தை உணர்ந்து பாடுவாங்க. இதுதான் உணர்ச்சி மேலிட ஆண்டவரை துதிப்பது. நம்ம அறிவால சில பேர் யோசிக்கிட்டே நிற்பாங்க. நான் கைகால் வலி சரியாகணும்னு வந்தேன், இது சரியா போனா போதும். இது ஆவிக்குரிய நிலை அல்ல, உடல் ஊனியல்பின் நிலை. ஆவிக்குரிய பிள்ளைகளாக இணைந்து பாடுவோம். பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கரங்கள் ரெண்டையும் மார்பில் வைங்க பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை ரெண்டையும் அப்படியே மார்பில் வைங்க. கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. இந்த இடத்துல கண்களை மூட முடியாத நிலையில் இருக்கிற சில குழந்தைகள் இருக்கிறீங்க. இன்னும் இந்த இடத்துல கண்ணு மூட முடியாத நிலையில ஒரு 5-6 குழந்தைகள் நின்று கொண்டு இருக்கிறீங்க. பிசாசு ஒன்றுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ கண்ணை மூட முடியல. கண்ணை மூடி கரங்கள் ரெண்டையும் மார்பில் வச்சு, இயேசுவே என்னை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. இதோ இந்த இடத்துல பிசாசு வேலை செய்கிறான். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பேசி சிரிக்கிறீங்க. கண்களை மூடுங்க. மனசை கடவுள் பக்கமாக வையே. உன்னை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். உன்னுடைய பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். பிசாசை பிடிக்க விடக்கூடாது. இயேசுவேன்னு கூப்பிடு. சிரிக்காத. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பிசாசு உனக்குள்ள வேலை செய்யறான். நீ பிசாசின் சக்தியா நிக்கிற. கண்களை மூடு.
கரங்களை கும்பிட்டு இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசு உன்னை விடுவிப்பார். இயேசு உன்னை விடுவிப்பார். நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு இல்லை, சிறு பிள்ளைகள்னு பிசாசு பார்க்காது, குழந்தைங்கன்னு பார்க்காது, அவன் எல்லாரையும் ஏமாத்துவான். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடு. மனசுல இயேசுவேன்னு கூப்பிடு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடு. நான் சொல்ற வார்த்தையை வாயில திறந்து சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே என்னை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு சொல். இயேசுவே என்னை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல். சிறு குழந்தைகள் உனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஜெபி. இயேசுவே என் உடல் உமக்கு சொந்தம்னு சொல். இயேசுவே என் உடல் உமக்கு சொந்தம், என் ஆன்மா உமக்கு சொந்தம், என் ஆவி உமக்கு சொந்தம்னு சொல்லு. இதோ ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறார். உன்னை அப்பொழுது இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் நிறைவாக்கி கொண்டே இருப்பார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா எல்லோரும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்படியே கல்வாரி மலையை நோக்கி பாரு. கல்வாரி மலையில இயேசு கரங்களை விரித்து அவர் அப்படியே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார். அன்னை மரியாள் இதோ அந்த இயேசுவினுடைய பாதபடியிலே நின்று கொண்டிருக்கிற தாய் அந்த இயேசுவை மடியில தாங்கி நிற்கிறாங்க. இயேசுவினுடைய அந்த உடல் அந்த தாய் மடியில வைக்கப்பட்டிருக்கிற இதோ அந்த தெய்வத்தினுடைய உடலை தாங்கி இருக்கிற அந்த இயேசுவினுடைய தாயை பார், அம்மாவை பார். உனக்காக துன்பங்களை சுமந்த அந்த தாயை பார். கண்களை மூடிப்பார், கண்களை மூடிப்பார். இயேசுவினுடைய அந்த தாய் உனக்காக இதோ இந்த துன்பத்தை தாங்கி அந்த தாயை பார். வியாகுல மாதாவே, வியாகத்தின் மாதாவே, வியாகுலத்தினுடைய மாமரியாக இருந்த அந்த தாய் இதோ அந்த மாதாவையும் இயேசுவையும் ஒரு விசைப்பார். உனக்காக 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 மகளே மகனே, உனக்காக எல்லாவற்றையும் இழந்தவர் இயேசு மட்டுமல்ல, அன்னை மரியாளும். இயேசுவை விட வேதனைக்குரிய நிலையில் இருப்பவர் தாய் மரியா. அப்படியே பாடுவோமா? நெஞ்சில கரங்களை வச்சு வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே. எல்லாரும் ஒரு முறை சொல்லுவோமா? வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே. பிள்ளைகளை காப்பாற்ற இறங்கி வாரும் தாயே. சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஆலயத்திற்காக பிள்ளைகளுக்காக பரிந்து பேசும் தாயே. சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. இதோ 12 வயதில் புகழ்ந்தவர், புகழப்பட்டவர், எல்லோரும் புகழ்ந்தார்கள் இயேசுவை. என் சிறு பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, உங்களையும் நிறைய பேர் புகழ்ந்திருப்பாங்க. இயேசுவை இதைவிட அதிகமாய் புகழ்ந்தாங்க. எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்தது? எங்கிருந்து இவர் இந்த அற்புதமான செயல்களை செய்ய கற்றுக்கொண்டார் என்றெல்லாம் புகழ்ந்தார்கள். ஆலயத்தில் புகழப்பட்டவர், மக்கள் மத்தியில் புகழப்பட்டவர், இப்பொழுது கேவலத்தின் அடையாளமாய் அவருடைய மடியில் கிடப்பதை பார். 12 வயதில் ஆலயத்தில் அறிஞர்கள் புகழ்ந்தவரை நீ பார்க்கிறாயா? 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை. எல்லோருமாய் 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை. கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினா. கரங்களை விரித்தே கள்வனை போல்
கழுமரத்தில் கண்டதினா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. அம்மா மரியே, உடைய பெயரால் நாங்கள் கூடியிருக்கிறோம் தாயே. ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்கள் இந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் இயேசுவுக்கு மகிமை அளித்தது போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு குழந்தைகளும் உமக்கு மகிமை சேர்க்கக்கூடிய சாட்சியாய் விளங்க எங்களை இப்படிய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிந்துரைத்து செபிக்கிற தாய், இந்த ஆலயத்திற்காக, இந்த தியானத்திலே கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக, தியானத்திற்கு வர முடியாதபடி இதோ தீமையின் கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த பங்கிலே இருந்தும் இந்த பங்கிலே இணைய முடியாத வேதனையிலே இந்த பங்கை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் இந்த பங்கினுடைய நல்ல காரியங்களுக்கு எதிராய் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து பேசும்படி செபிக்கிறோம். அவர்களும் ஒரே மந்தையில் இணைக்கப்பட தேவரீர் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். என்னுடைய சின்ன பிள்ளைங்களில் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைங்க இருக்கீங்களா? கிறிஸ்டின் இல்லாத பிள்ளைங்க இருந்தால் கை தூக்கி காட்டுங்க. கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. எல்லாமே கிறிஸ்தவ பிள்ளைங்களா? இங்கேயுமா, இந்த சைடுமா, எல்லாமே கிறிஸ்தவ பிள்ளைங்களா? புது நன்மை வாங்கினவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். புது நன்மை வாங்கிட்டவங்க, நற்கருணையை வாங்கிட்டேன்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. பாடா சரி, கையில் போடுங்க. ஏன்னா உங்ககிட்ட நிறைய பிசாசின் செயல்பாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் இல்லை, ஒரு சிலர்கிட்ட குறிப்பாக போயிட்டே இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். பாவமாக இருக்கு உங்களெல்லாம் பார்த்தா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன நல்லா கவனிக்கணும். கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறாரு. கடவுள் கையை பிடிச்சி இழுப்பாரா அவங்கள? நீங்கள் ஒரு பாவம் பண்ண போகிறீங்க, ஒரு பாவத்தை போய் தொட போகிறீங்க, அப்போ கடவுள் கையை பிடிச்சி இழுப்பாரா? கையை பிடிச்சி இழுப்பாரா? இழுக்க மாட்டார். அந்த குட்டி பிள்ளை எத்தனை படிக்கிறீங்க? தொப்பிக்கார பையன் 5th இப்போ வாங்கலை. நீ தான் நல்ல தொப்பியெல்லாம் போட்டிருக்கனால வெரி குட். உங்கள் பேர் என்ன? அருள் நிரஞ்சன். அருள் நிரஞ்சன். தொப்பியெல்லாம் போட்டிருக்கீங்க, குளிருதா? அருள் நிரஞ்சனுக்கு குளிருது, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தொப்பி போட்டுக்கிறார். அவர் தொப்பி அவர் போட்டுக்கிறார். அருள் நிரஞ்சன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஒரு தட்டில், சின்ன கேள்வி தான், பயப்படாதீங்க. ஒரு தட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு, நல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், நல்லா கம்மன்னு வாசம் வருது. இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி, நல்லா சூடாக இருக்குது, அதுவும் கம்மன்னு வாசம் வருது. நிரஞ்சன், உனக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னத்தை சாப்பிடுவீங்க? சாப்பாடு சாப்பிடுவீங்களா, சாணியை சாப்பிடுவீங்களா? சாப்பாடு. நான் சொல்கிறேன், எப்போதுமே இந்த சோரத்தாயா திங்கிற, ஒரு நாள் அதை சாப்பிடுவீங்களா? சாணியை முடியாது. முடியாதா? சாமியார் சொல்கிறேன், சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? சாப்பிடுவேன். ஐயோ, இவ்வளோ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைப்பா. சாமியார் சொன்னால் சாணியை சாப்பிடுவீங்களா? சாமியார் சொன்னால் சாணியை சாப்பிட்ருவீங்களா? சாப்பிடுவீங்களா? நீ சாமியாரா போகணும். நிரஞ்சன், சாமியாரா போயிடுவேன். சாமியாரா போகிற பிள்ளைகளுக்கு இவ்வளோ கீழ்ப்படிதல் வேணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, உங்கள் அதிகாரி செடியை தலைகீழா நடுன்னு சொன்னால் நீ நடணும்,
இது வளருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது, கீழ்ப்படிதல் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்போது நீங்கள் சாணி சாப்பாடு உங்களுக்கு யோசிக்கும் போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ டேய் எப்போ பார்த்தாலும் இந்த சோத்தை தின்னுக்கிட்டே இருக்கிற, இந்த சாணி சாப்பிட்றா அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னால் சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட மாட்டீங்க இல்லையா? அப்போ பாருங்கள், நிரஞ்சன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறார். இவருக்கு தெரியுது இது சாணி, இது சாப்பாடு, இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது அப்படி தெரியுது. அப்படிங்களா? 5ஆம் கிளாஸ் படிக்கிற இந்த சின்ன பிள்ளைக்கே தெரியுது எது உள்ளே போகணும், எது உள்ளே போகக்கூடாது அப்படி தெரியுது. நிரஞ்சன் பார்க்குறாரு, என்னையே வாடா சாணியை திங்க சொல்கிற, சாணி பாயல வெளியில் வாடா கல்லை விட்டு அடிக்கிறேன் அப்படி. ஸோ நிரஞ்சன் ரொம்ப, அதாவது மனசுக்கு தொடுற மாதிரி பதில் சொல்லிட்டீங்க நீங்கள். உங்களை நான் நிறைவு ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. சாமியாரை போகிறீங்களா? வெரி குட், சாமியாரை போகிறேன் சொல்லிட்டேன். காட் பிளஸ் யூ. கை கொடுங்க. வெரி குட், தேங்க்யூ. உட்காந்தீங்க. வெரி குட், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, டபுள் பாஸ். எல்லா பிள்ளையும் சொல்லும், சாமியார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன், யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன், இவன் சாமி சொன்னோன்னு நீ சொல்லிட்டா நான் சாப்பிட்ருவேன் சாமி. எஸ் அப்பா. என் அன்பு பிள்ளைகளை, ஒரு சிறு குழந்தைகளுக்கு தெரியுது பாருங்க, இது சாணி, இது சாப்பாடு, இதை சாப்பிடக்கூடாது அப்படி தெரியுது பாருங்களேன். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இந்த பாடம். இப்போ உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போகிறது சாணின்னா தெரியுது இது சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ உங்கள் அறிவுக்குள்ளே போகிறது சாணியா சாப்பாடா? 2 சாப்பாடு நமக்குள்ளே போகுது, ஒன்று வயிற்றுக்கு, ஒன்று மூளைக்கு. வயிற்றுக்கு போகிறது சாணி, நோ. வயிற்றுக்கு போகிறது சாணியாக இருந்தால் நோன்னு சொல்லிடுறோம். மூளைக்கு போகிறது சாணி போகலாமா? உங்களுக்கு நல்ல சாப்பாடு எதுங்கிறத சொல்லி கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பிரைஸ் தி லார்டு, ஹல்லேலூயா இதெல்லாம் என்ன வார்த்தைன்னா, கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். ஹல்லேலூயானா என்ன அர்த்தம்? ஹல்லேல் அப்படின்னா புகழ்ச்சி, ஹல்லேல்னா புகழ்ச்சி, எபிரேய வார்த்தை. லூ, ஹாலே லூ, உமக்கு. லூன்னா உமக்குன்னு அர்த்தம், புகழ்ச்சி உமக்கு. யா, யாவே. இந்த யாவேங்கிறது கடவுளோட பெயர். அதை முழுசாக சொல்ல மாட்டாங்க இஸ்ரேல் மக்கள். என்ன செய்ய மாட்டாங்க? இப்போ என் பேர் ஆல்பர்ட், யாராவது ஆல்பர்ட் எங்கே வா அப்படி கூப்பிடுவீங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? ஒரு 4 ஃபாதர் நிற்கிறாங்க, 4 ஃபாதர் நின்றுட்டு இருக்கோம். நின்னாலும் நீங்கள் என்ன சொல்லி தான் கூப்பிடுவீங்க? ஃபாதர் தானே கூப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் அவங்க கடவுளை பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் இந்த யாவேன்னு சொல்லாமல் அந்த எழுத்தை மட்டும் எழுதியிருக்கிறாங்க, யா அப்படியே எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஹல்லேலூயான்னா பிதாவே உமக்கு மகிமை. பிதா யாரு? அவர் தான் நம்மளெல்லாம் படைச்சவர். அவரிடமிருந்து தான் யார் யார் வராங்க? பிதாவிடமிருந்து தான் யார் யார் வராங்க? பூமிக்கு யார் வந்தாங்க? சிலுவையில் இறந்து போனாங்கல்ல, இயேசு கிறிஸ்து வந்தார். எங்கிருந்து வந்தார்? தந்தையிடமிருந்து வந்தார். தந்தையிடமிருந்து வருகிற இன்னொரு நபர் யாரு? தூய ஆவியார். யாரு? இந்த வார்த்தையை கொஞ்சம் பேர் தான் சொன்னீங்க, கொஞ்சம் பேர் சொல்ல முடியல. பார்த்தீங்களா? வாய் வரல. நான் கேட்டேன், உங்களை தானே கேட்டேன். அப்போ உங்களுக்குள்ள சொல்ல முடியாதபடி உங்கள் வாயை யார் கட்டி வச்சிருக்கா? அதனால தான் இந்த ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே நன்றி, இந்த வார்த்தையெல்லாம் எல்லாராலையும் சொல்ல முடியாது. பிசாசால் கட்டப்பட்டிருந்தவங்க சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், என்கிட்ட பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. நம்மளை விடுவித்து கொள்ளணும். அப்போ எப்பெல்லாம் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னோ அப்போல்லாம் நீங்களும் ஒரு தடவை சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்ல அடிக்கடி சொல்ல நம்மக்கிட்ட தீமையின் ஆவிகள் எதுவும் என்ன செய்ய முடியாது? குடியிருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற போது சும்மா போகக்கூடாது. வாயில் சினிமா பாட்டெலாம் பாடிக்கிட்டு போகக்கூடாது. எவண்டி ஒன்றை பெத்தான் கையில் கிடைச்சா செத்தான் அப்படிலாம் பாடிக்கிட்டு போகப்படாது. என்ன சொல்லிகிட்டே போகணும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா
துதிக்கிற இடத்துல கடவுளுடைய ஆவி இறங்கி வரும். எங்கே கடவுளை நீங்கள் துதிக்கிறீங்களோ அங்கே என்ன வரும்? உங்களுக்கு தூய் ஆவி உங்களை நிரப்புவார். தூய் ஆவியும் கடவுளோட உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடுற போது எங்கே துதி மகிமை இருக்குதோ அங்கே வான தூதர்கள் உங்களை சுற்றி வந்துடுவாங்க. அப்போ உங்கள் வான தூதர்கள், நீங்கள் நடு ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி டிராஃபிக் ரோட்டில் போகிறீங்க, அப்போ நீங்கள் துதிச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி முன்னாடியெல்லாம் யார் இருப்பா? வான தூதர்கள் உங்களை பாதுகாத்து வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். புனித டான் போஸ்கோ இருக்காருல்ல, புனித டான் போஸ்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு எப்போதும் மினிஸ்ட்ரி பார்த்துட்டு வருவாராம். அவர் பணியெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது ராத்திரி ஆகிடும். அப்போ ராத்திரி நேரத்தில் ஒரு காடு ஒன்று அந்த இடத்துல, அந்த காட்டை தாண்டி தான் அவருடைய வீட்டுக்கு போகணும். அந்த காட்டை தாண்டி போகிறப்பெல்லாம் அவர் என்ன செய்வார்? கையில் ஜெபமாலை எடுத்துருவார். வழியில் வரும்போது இந்த ஜெபமாலையில் துதிச்சுக்கிட்டே வருவார். ஜெபமாலை எடுத்துக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே நன்றி, ஹல்லேலூயா இயேசுவே நன்றி, ஹக்கதா ஸ்ருவா, பரிசுத்த ஆவியை உம்மை போற்றுகிறேன் புகழ்கிறேன், அப்படியே துதிச்சுக்கிட்டே போவார். திருடர்கள் என்ன பண்ணாங்க? இவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திருட்டு பயலுங்க, இவரை திருடிடலாம், ஒரு நாள் இவரை அடித்து கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஒருத்தன் போகிறான்டா, டெய்லி போகிறான் அந்த பக்கமும் தான், நாளைக்கு இவனை கதையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. 10 பேர் திருடர்கள், ஒரு 5-6 பேர் பிளான் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போனோன்னையும் வந்து பார்க்குறாங்க, அவரை சுற்றிலும் 10 படை வீரர்கள், ஆயுதம் தாங்கிய படை வீரர்கள் போயிட்டுருக்குறாங்க அவரோட. பார்த்துட்டு, யார் ஆவீங்களாம், எங்கேருந்துடா வந்தாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் திருடர்கள் வந்தாங்க. அதே மாதிரி இவர் தனியாக தான் போகிறாரு. காட்டுக்குள்ளே போனோன்னு பார்த்தா 10 படை வீரர்கள். ஒரு நாள் ஓடி போய் அவர் காலில் விழுந்துட்டாங்க. ஐயா, இந்த வரைக்கும் காட்டோடைய ஆரம்பம் வரைக்கும் நீ தனியாக தான் ஏன் வர, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப மட்டும் 10 பேர் உன்னோட வராங்க, அதுவும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் வராங்க. யார் அவங்க, எங்கேருந்து வராங்க, எங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்த அப்படி கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னாரா, நண்பர்களே, அவங்கள நான் கூட்டிகிட்டு வரல, எனக்காக அவங்க வருவாங்க, அவங்க வானதூதர்கள் அப்படி சொன்னாராம். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, இந்த மனுஷன் பெரிய மனுஷன்ப்பா, நம்ம நினச்ச மாதிரி சாதா மனுஷன் இல்லை. அப்போ சொன்னாரா, நீங்கள் ஏன் இந்த வேலை செய்கிறீங்க, இது கடவுளுக்கு பிரியமானது இல்லை, இதை செய்யாதீங்க. அவர் காலில் எல்லோரும் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். ஐயா, நீங்கள் பெரிய மனுஷன், கடவுளோட மனுஷன்னு தெரியாமல் போயிடுச்சு, உங்களை நாங்கள் திருடலான்னு நினச்சோம், ஆனால் உங்களை சுற்றி 10 பேர் இப்படி போகிறத நாங்கள் பார்த்தோம். அவரோட போனவங்க உன்னோட வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்களோட வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. எப்போ வருவாங்க? நீங்கள் ஆண்டவரோடு போகும்போது. பிரைஸ் தி லார்ட். பாட்டு இருக்கு இல்லையா, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. வானதூதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? எப்போ பார்த்தாலும் வானத்தில் உட்காந்து, உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த 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 வானதூதர் அந்த பிள்ளையை லவ் பண்ணிட்டு இருக்கிறாராம, இப்படி பேசுவாங்களா? வானதூதர், இந்த பர்றா, என் வழியில் வந்தினா உன்னை மூஞ்சிக்கிச்செல்லாம் உடச்சிடும் தெரியுமா, நான் நிற்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை அப்படின்னு வானதூதர்கள் சண்டை போடுவாங்களா? வானதூதர்கள் சண்டை போட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க, அடுத்தவர்களை இழிவாக பேச மாட்டாங்க. வானதூதர்கள் எப்போதும் என்ன செய்துட்டு இருப்பாங்க? கடவுளை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நாம வானதூதர்களாக மாற முடியும், இங்கேயே மாற முடியும். எப்படி? நம்ம எல்லா நேரமும் ஆண்டவரை புகழுகிற பிள்ளைகளாய் மாறுகிற போது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பாடுவோமா? கைத்தட்டி. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே
ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. Praise the Lord. சின்ன பிள்ளைங்க மட்டும் பாடுங்க. உம்மோடு இருக்கணுமே சொல்லுங்க. ஐயா உம்மை போல் மாறணுமே சொல்லுங்க. நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். ரெடி 3 ஸ்டார்ட். உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. மாறணுமே சேஞ்ச். ஐயா உம்மை போல் மாறணுமே சொல்லுங்க. உம்மோடு மியூசிக் வேணாம் பிரதர். இது பக்கம் இந்த பக்கம் மட்டும் பாடுங்க. சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கே. காலையில் சாப்பிட்லையா? விரதமா? சாப்பிட்டீங்களா? இல்லையா? ஐயோ, கொஞ்சம் பேர் இப்படின்றாங்க, கொஞ்சம் பேர் இப்படிங்கிறாங்க. சரி, இப்போ டீ பிரேக் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா பாடிடுவோம். பாருங்கள், ஆம்பளை பிள்ளைங்க யார் நல்லா பாடுறான்னு பார்ப்போம். ரெடி? பாடுவோமா? ரெடி 3 ஸ்டார்ட். உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நீங்கள் மட்டும் பாடுங்க. சத்தம் அவ்வளோதான். இங்கே எவ்வளோ சத்தம் வருது பார்ப்போம். ரெடி 3 ஸ்டார்ட். உம்மோடு சூப்பர். திருப்பி சரி, இவ்வளோ சத்தம் கொஞ்சம் ஏற்றலாமா? ரெடி 3 ஸ்டார்ட். இருக்கணுமே, ஐயாவும். வெரி குட். உலகின் ஒளியாய் சொல்லுங்க. மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. நீ வெளிச்சம் கொடுக்கணுமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ வெளிச்சம் கொடுக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகள், அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஒளியா வந்திருக்கிறாரு. புரியுதா? பெரியவங்களுக்கு புரியுதா? என்ன பெரியவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களா? போய் சேர்ந்துட்டீங்களா? அந்த ஆள் சின்ன பிள்ளைகள்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறாரு, நமக்கு தியானம் கொடுக்க வரல அப்படின்னு கோச்சிக்கிட்டவங்க பெரியவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாரு, இவ்வளோ பேர் கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும்னா அவங்க கோச்சிக்கிட்டாங்களாமா. நீங்கள்லாம் ஆல்ரெடி ஆன்மாவில் திளைச்சவங்க. பாருங்க, குட்டி பிள்ளைங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குது. அதனால் இது 2 சேராத ஒரு இணை. 2ஐயும் சேர்த்து வச்சுருக்கிறது தான் இப்போ எனக்கு போராட்டம். பரவாயில்ல, 2ஐயும் ஆண்டவர் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஞானத்தை தருவார், பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பாருங்கள்,
யோவான் செய்தியில 8:31-32 சொல்லுது பாருங்க. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, இந்த வார்த்தை இப்படிதான் எழுதுறார். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், தொடர்ந்து கடைபிடிக்கணும், உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கம் பிரைஸ் தி லார்ட். எல்லா பக்கமும் பறந்து விரிந்து கிடக்கிறாங்க. இயேசு சாமி இருந்தப்போ சீடர்கள் ஆர்வமாக ஓடி வந்தாங்களாம், இது மக்கள் வார்த்தையை கேட்பதற்கு. அதே போல் நீங்கள் வந்திருக்கிறீங்க. 8:32 சொல்லுது பாருங்க, அப்படி இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அதாவது அப்பப்போ நம்ம பைபிளை வாசித்து அப்பப்போ லைட்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை, வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால். அப்போ முதல்ல கேட்கணும்ல, கேட்டால் என்னன்னு தெரிஞ்சால் தானே கடைபிடிக்க முடியும். அதை தான் சொன்னேன், நோயிங் அறிதல், அப்புறம் உணர்தல், அப்புறம் கடைபிடித்தல். இதுதான் 3 ஸ்டெப்பு. அதுக்கு தான் சொல்கிறோம் பைபிள் எடுத்து வாசிங்கன்னு சொல்கிறோம். முதல்ல அறிந்து கொள்ளுங்கள் என்ன எழுதியிருக்குது. பைபிளை ஒரு தடவை முழுசாக நான் வாசிச்சிட்டேன், ஐ ஹாவ் ரெட் த பைபிள் ஒன்ஸ், அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு தடவை நான் முழுசாக வாசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பெரியவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன் பார்ப்போம். பெரியவங்க பைபிளை முழுசாக ஒரு தடவை, பொய் சொல்லிடாதீங்க, கடவுளுக்கு அண்ணன் நோண்டி விட்டுருவாரு. 1 2 அக்கா பாதியா முழுசா முழுசா ஆசிரிங்க. 1 2 3 4 5 6 7 8 8 9 10 11 12. ஓகே, 12 வந்திருக்குது. எனக்கு கண்ணில் தெரியாத ஒரு 2 3 வச்சுக்கலாம். 13, ஒரு 15 வச்சுக்கங்களேன். நல்லா இப்போ கை தட்டுவோமா, பலத்தை கை தட்டுவோமா? வெரி குட், தேங்க்யூ. இப்போ யாருக்கு கை தட்டணும்? வாசிச்சவங்களுக்கு இல்லை, கடவுள் உங்களுக்கு சிறப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இப்போ பொய் சொல்லாமல் உண்மை சொன்னீங்க இல்லையா, கை தூக்காம, உங்களுக்காகத்தான் கை தட்டணும், நீங்கள் சொன்ன உண்மைக்காக. இப்போது பரவாயில்ல, நம்ம எல்லாம் படித்தவங்க, 10ஆம் கிளாஸ் வரைக்குமா படிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ புஸ்தகம் படித்தோம், தமிழ், இங்கிலீஷு, கணக்கு, அறிவியல்னு அடுக்குனா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அடுக்குனாலே இவ்வளோ புஸ்தகம் வருமா? தரையிலேருந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் புக்கெல்லாம் அடுக்கி வச்சோம்னா இவ்வளோ புக்கு வருமா? இவ்வளோ வரும், இதுக்கு மேலேயே வரும், இவ்வளோ வச்சுக்கலாம். இவ்வளவும் படிச்சிட்டோம், ஆனால் இந்த மாதண்டு புக்கை படிக்க முடியல. படிக்க முடியலையா? இல்லை படிக்க விருப்பம் இல்லையா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். படிக்க முடியலையா இல்லை படிக்க விரும்பலையா? படிக்க விரும்பலை சாமி, படிக்க விரும்பலை. ஐ ஹவ் நாட் டிசைட் ஃபார் இட். நான் இதை ஒரு டார்கெட்டாக யோசிக்கல. தான் இருக்க பைபிள், அதான் சாமியார் வாசிக்கிறாரு, அப்புறம் என்ன? படிக்காத காலத்தில் சாமியார் வாசிச்சாரு, நம்மலாம் கேட்டோம். இப்போ எல்லாருமே படிக்க தெரியும், எல்லார் கையிலையும் பைபிள்னு சொல்கிறோம். எதுக்கு எல்லார் கையிலையும் பைபிள்? சும்மா வச்சுருந்தா காப்பாற்றிருமா இது? விதை நெல்லுங்க, விதை நெல்லை ஒரு விவசாயி அடித்த உடனேயும், போர் அடித்து நெல் எடுத்த உடனேயும், கடலையை எடுத்த உடனேயும் நல்லா சலித்து பெரும் கடலையாக எடுத்துருவாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? விதை நெல்லுக்கு, விதைக்கு எடுத்து வச்சுருவாங்க. அந்த விதையை நல்லா மூட்டை கட்டி சாமி மாடத்தில் கொண்டு போய் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சாமி மாடத்தில் வச்சாச்சு, டெய்லி ஜெபம் வல்லமையாக நடக்குது. ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா பிதாவே உம்மை ஸ்துதிக்கிறேன். விதை நெல் எங்கே இருக்குது? சாமி மாடத்தில். டெய்லி போய் நிலத்தை பார்க்குறாரு, நிலம் விளைஞ்சிருக்கான்னு. விளையுமா? ஏன் ஏன்? நெல் அங்கே இருக்குது, விதை நெல் அங்கே இருக்குது, சாமி மாடத்தில், நிலத்தில் இல்லை. போட்டால் தானே விதையும். பாருங்க, குட்டி பிள்ளைகளுக்கு தெரியுதே. அதே போல விதையாகிய இந்த இறைவார்த்தை இப்படி பைபிள்லையும் சாமி மாடத்துலையும் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட விளையுமா? விளையாதே. இந்த விதை விதைக்கப்படுற நிலம் நான், நீங்கள். இப்போ நான் மைக்க உங்கள் கையில் கொடுத்தனா எத்தனை பேர் ஒரு 10 இறைவசனத்தை என்னால் மனப்பாடமாக சொல்ல முடியும்? உண்டு. எல்லாரும் கை தூக்க வேணாம், வேணாம் போதும். உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கங்களேன். நமக்கு தெரியலன்னா இந்த விதை இன்னும் நமக்குள்ளே போகல.
மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லலை, அட்லீஸ்ட் நம்ம வாசிக்கலாம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, நம்ம வாசிக்க பைபிளை இந்த திருவிழாவில் ஒரு முடிவெடுங்களேன். ஒரு வருஷம் நாங்கள் டைம் கொடுக்குறோம். இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழா வரைக்கும் ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட். இன்றைக்கி போய் நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி போய் ஆரம்பித்தா அடுத்த வருஷம் முடிச்சிடலாமா இல்லையா? தாராளமாக முடிச்சிடலாம். தூங்கி தூங்கி வாசிச்சா கூட முடிச்சிடலாம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க லெட் மீ ட்ரை தான், சக்ஸஸ்லாம் அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? அந்த உணர்வு வரவங்க, நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா, அடுத்த வருஷம் இந்த காணிக்கை நான் தேருக்கு நான் தான் பூ அள்ளி போடுவேன். கை கீழே போடுங்கம்மா, தேங்க்யூ. தேருக்கு நான் தான் பூ அள்ளி போடுவேன். எதுக்கு இதெல்லாம்? தேருக்கு நான் தான் பூ டெக்கரேஷனு. ஐயோ, இது வேறு ஃபாதர் கோச்சிக்க போகிறார். ஏண்டா வர ஸ்பான்சர்லாம் நிப்பாட்டிடும் போல இருக்கு. அதை செய்யுங்க, அது தனியாக, அது செய்ய வேண்டியது இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும். ஆனால் கடவுளுக்கு நம்ம எல்லாருமே கொடுக்குற உண்மையான ஒரு கிஃப்ட் இதுவாக தான் இருக்க முடியும். இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த திருவிழாவில் நான் வாசித்து முடிச்சிட்டேன், இன்றைக்கி அந்த வாசிப்பை உங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன், உங்கள் உள்ளம் பூரிப்படையும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் நம்மகிட்ட கேட்குறார், உண்மை உள்ள அந்த ஆன்மாவினுடைய பயணம். இதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். எது உண்மை? இங்கே தான் இருக்குது உண்மை. உண்மை வந்து அவங்கவுங்களுக்கு புரிந்து கொள்கிற விதத்தில் அந்த உண்மை வெளிப்படும். அப்போ அந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை, நிறைய கட்டுகள், குடும்பத்தில் தோல்வி, திருமணத்தில் தோல்வி, பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வி, தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு குடும்ப விருத்தி இல்லை. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கிடையாது, தெரியல, கண்டுபிடிக்க முடியல. எங்கே வராங்க? சாமியார்கிட்ட வராங்க, குருக்கள்கிட்ட வந்து, ஃபாதர் பார்த்து சவம் பண்ணி சொல்லுங்கள் ஃபாதர், ஏதாவது தெரியுதான்னு சொல்லுங்கள் ஃபாதர். ஒரு கிராமத்தில் இருந்தேன், ஒரு அம்மாவுக்கு சொரம். அந்த அம்மா நல்லா ஹைட்டு வெயிட்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற லேடி, ஆள் நல்லா உயரம், இப்படி ஆஜானு போனால் நடந்து வருவாங்க அப்படி. அந்த அம்மாவை 10 நாளாக காணோம். நான் எங்கேயும் ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க, ஊரில் எல்லாரும் சேர்ந்து. பார்த்தா அந்த அம்மா அப்படியே பூனைக்குட்டி மாதிரி வருது. என்னம்மாச்சு, என்னாச்சு? 10 நாளாக சொரம் சாமி, மந்திரிச்சு விடுங்க. எல்லோரும் சேர்ந்து மந்திரிக்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் எனக்கு கோவம், ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? இல்லை ஃபாதர், ஆஸ்பத்திரிக்கு போகல. வீட்டுக்காரர் பக்கத்தில், நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகல? இல்லை சாமி, இல்லை. சொல்கிறேன் சாமி, நீங்கள் ஜெபம் பண்ணி விடுங்க. சொல்கிறேன் ஜெபம் பண்ணுங்க. சரி, நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு, சரி போங்கம்மா, போய் முதல்ல வீட்டில் போய் படுங்க, ஆஸ்பத்திரிக்கு முதல்ல கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஊர் பெரிய ஆட்கள்லாம் வராங்க. எல்லோரும் வந்து, அதை இந்த ஜெபம் பண்ணிங்கல்ல, அதுக்கு என்ன ஃபாதர் அப்படின்னா, என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்போ புது சாமியார், சின்ன சாமியாராக 1 வருஷம் இருந்துட்டு அப்போ தான் பங்குக்கு போயிருக்கனால எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு என்ன பயம் வந்துச்சு, நம்ம ஒரு வேளை எங்கேயோ பார்த்தது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்களே. நான் இது என்னடா நீ இல்லை, அது இன்னொருத்தர் சொல்கிறாரு, சாமிகிட்ட போய் எப்படி கேட்க தெரியல சார், ஆட்டம் ஏதாவது இருந்துச்சா சாமி? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு ஆட்டம்னோடனே. நான் சொன்னேன், ஆமாம் ஆடிச்சு அப்படின்னேன். பத்தியா சாமிகிட்ட எப்படி கேட்டால் சொல்லு, என்ன சாமி ஆடிச்சு? அந்த அம்மா முடி ரொம்ப நேரமாக ஆடிட்டே இருந்துச்சு அப்படின்னு. சாமி அவர் நக்கல் பண்ணுறாரு. நக்கலா? இப்போ கட்டை எடுத்து நான் மண்டையை உடைச்சு விடுவேன். 10 நாளாக ஒரு அம்மா படுத்து கிடக்குது, உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கும் வக்கு இல்லை, அறிவு இல்லையா அவங்களுக்கெல்லாம். முதல்ல கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாளுக்கு சலையனை ஏற்று, அந்த அம்மா பெல்லம் இழந்து போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி வத்தி விட்டேன். அப்படியும் அவங்க கேட்கல. மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்படி வெளியில் வந்து நிற்கிற வீட்டுக்காரங்க இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்களேன்னு பார்த்தா ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டே, என்னடா அப்படின்னு, கோழி வாங்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்குடா? அந்த அம்மாவுக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க.
பாருங்க கடைசியாக அந்த அம்மாவை எங்கே கொண்டு நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. அப்புறம் தான் உத்து கேட்டாட்டியும் உடுக்க சத்தம் கேட்குது. ஒரு வாரம் கழித்து வீட்டுக்காரன் வந்தான். அரவட்டுக்கு வந்து இப்படி உட்காந்துருந்தார். என்னையா எல்லாம் ஓடிடுச்சா? அட ஏன் சாமி நீங்கள் வேறு, அவன் 500 ரூபாய்க்கு ஜாமானை வாங்கிட்டு போயிட்டான் சாமி. கோழி, பருப்பு, சுருட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். பேய் ஓடிச்சா? பேய் எங்கே ஓடிச்சா? அப்புறம் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் தான் பார்த்துட்டு வந்தோம். பாருங்களேன், உண்மை அறிய விரும்பாத பிள்ளைகளாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதுதான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு. அது அந்த மக்கள், எளிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை அப்படி இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பிசாசினுடைய அடையாளங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். எரேமியா 17:5 சொல்லுது பாருங்க, ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார்கிட்ட நம்பிக்கை வைக்கக்கூடாது? மனிதரில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுக்காக மனிதர்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே கடவுள் என்ன சொல்கிறாரு? திருப்பாடல் 118:8 சொல்லுது பாருங்க, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இன்னைக்கு எசையா 5:20 நம்ம பார்க்குறோம், இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? நிறைய இடத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. மனிதர்கள்னு சொல்லும்பொழுது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். சாமியார், சிஸ்டரு, பைபிளை தூக்கிக்கிட்டு வர ஊழியக்காரரு, இப்படி எல்லாரையும் நீ கணக்கில் வச்சு தான் பார்க்கணும். எதையும் நம்பக்கூடாது. கடவுள் உனக்கு உண்மையாக அவங்ககிட்ட போக சொன்னாரா, அவங்ககிட்ட போ, இல்லைன்னா போகக்கூடாது. பாருங்க, எசையா 5:20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. இன்னைக்கு இப்படி தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு உண்மையை தேடுகிற சமூகமாக நாம் இல்லாமல் இருப்பது தான் வேதனை. ஒரு பொருள் மீதும் ஒரு விதமான மாய மந்திரங்கள் மீதும் நல்ல நேரத்தின் மீதும் அடுத்தவங்கள் காட்டுகிற உணர்வுபூர்வமான அடையாளங்கள் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். உண்மையை மறுக்கிற பிள்ளைகளாக மறுக்கிறோம். இன்னைக்கு இங்கே இப்போ செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எத்தனை பேர் இந்த மனமாற்றத்துக்குள்ளே வரப்போறீங்க? உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஒரு சம்பவம், ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது, உடனே ஓடி போய் நல்ல நேரம் பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்க? இன்னைக்கு கல்யாணங்கள் எல்லாம், திருமணங்கள் உடையுது, டைவர்ஸ் போகிறாங்க. நீங்கள் போய் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள், அந்த திருமணங்கள் எல்லாம் நல்ல நேரத்தில் நடந்தது. சாமி 10லேருந்து 10:30 வரைக்கும் தாலி இது நல்ல நேரம் சாமி, 10:30க்குள்ளே தாலியை கட்டி விட்டுருங்க சாமி. நான் சொன்னேன், ஏன் 10:30 வரைக்கும் வெயிட் பண்ண, இப்போவே கூட்டிகிட்டு வா, கட்டி விட்டுறேன். என்ன சொல்கிறோன்னு கூட தெரியாது. 10லேருந்து 10:30க்குள்ளே நல்ல நேரம், 10:30க்குள்ளே தாலியை கட்டி விட்டுரு சாமி. நீனு நானே கட்டி விட்டுட்டுமா? பாருங்க, ஒரு அறிவற்ற மக்களினமாய் இந்த கிறிஸ்தவ இனம் மாறிக்கொண்டிருக்கிறது. பொய் போதகர்கள் உண்மையை சொல்கிறவங்க இல்லை. போடும்போதே பேய் ஓடுகிறது, பில்லி சூனியம் விலகுகிறது, கண் தெரிகிறது, கால் நடக்கிறது, எல்லாம் போட்டால் தான் கூட்டம் வருது. நற்செய்தி உனக்கு அறிவிக்கப்படுகிறது. அது யாருக்கு வேணும் நற்செய்தி? பாருங்க, உண்மையை அறிய மறுக்கிற ஒரு இனம் பிசாசு இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுன்னா 5000 பேர் 10,000 பேர் கூடுறான். ஏன்? அடையாளங்களை தேடுகிற பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இனிமேல் எனக்கு வேறு ஒரு அடையாளம் கிடையாது. வார்த்தை என்கிற இந்த வல்லமையை தவிர வேறு ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், இந்த வார்த்தை வல்லமைக்குள்ளே வாங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த உண்மை வழிபாட்டை நோக்கிய பிள்ளைகளாக நீங்கள் வரணும்னு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 14:12 சொல்லுது பாருங்க, ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். நிறைய பேர் அப்படி தான் போய் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து, நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் சாமி எடுத்தேன்,
என்னன்னு தெரியல, இப்போ வந்து இப்படி கிடக்கு. ஏன்? முதல்ல ஆரம்பம் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் முடிவு சாவுக்கு நடத்தும் பாதையாகிடுச்சு. காரணம் என்ன? நம்ம சரியான மனநிலையோடு இல்லை. அதனால தான் பேதுரு அவருடைய முதல் திருமுகத்தில் சொல்கிறாரு பாருங்க, 1 பேதுரு 5:8 அவர் என்ன சொல்கிறாரு? வாசிங்க பார்ப்போம், யாராவது வாசிங்க. அப்புறம் நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த சாமியாராக வந்து எல்லாத்தையும் வாசிட்டு போயிட்டாரு, பைபிள்லாம் இது இருக்குதா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிடுவீங்க. யாராவது ஒருத்தர் பைபிள் வச்சிருக்கிறவங்க வாசிங்க, மோட்சத்துக்கு போயிடுவீங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். பார்த்தீங்களா? வெறுமனை விழிப்பா இருக்கிறது இல்லை, அறிவு தெளிவோடு விழிப்பாயிரு. உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாமென கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் கனி கொடுக்கிற நேரத்தில் அழுகுறாங்க, வந்து கசப்பாக இருக்குது கனி. பிள்ளைங்க என்ன பண்ணுது? அப்பாவுடைய முடிவை அம்மாவுடைய முடிவை நிராகரிக்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க, போய் விருப்பப்பட்ட இடத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில அப்பா அம்மா ரொம்ப ப்ரூடண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அதை மூடி மொழிவி என்ன கொண்டுட்டு வந்து ஒரு கிறிஸ்தவ முறைப்படி எல்லாம் நடத்துகிற மாதிரி நடத்தி சமாளிச்சிடுறாங்க. நிறைய நடக்குது, ஒரு இடத்துல மட்டும் இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம வீட்டில் தான் அப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் முடிச்ச பிற்பாடு வந்து என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாலே, என் பையன் இப்படி பண்ணிட்டானே வருத்தப்படுறாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கோயிலுக்கெல்லாம் ரெகுலராக கூட்டிகிட்டு வருவேன் ஃபாதர், என் பிள்ளை ஆல்டர் பாய், அவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல்டர் பாயில் இருப்பான் ஃபாதர், அவன் தான் ஃபாதர் தூபத்தை ஆட்டுவான், எல்லாம் ஆட்டுனான். ஆனால் எதை செய்யணுமோ அதை செய்யலை. பிள்ளைகளை சாமியார் இருந்து பூச வச்சாலும் செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் இங்கே வேலை, இல்லாட்டினா இங்கே டோபாவ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறோம், சாமியாராக இருந்து இங்கே பூச வச்சுட்டு உடனே மோட்சத்துக்கு போய்டுவேன். நோ, அதான் அடிக்கடி நான் சொல்வேன்ல. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சாமி நீங்களாம் செத்தா நேராக மோட்சம். எப்படிம்மா இவ்வளோ உறுதியாக சொல்கிற? அங்கி போட்டிருக்கீங்கல்ல, அங்கி போட்டிருக்கீங்க. நான் சொன்னேன், அப்படியா? 2000 ரூபா அங்கி தச்சு போட்டால் மோட்சத்தம்மா போயிடலாமா? நான் சொன்னேன், வேணா என் வீட்டில் 2 அங்கி சும்மாவே இருக்குது, தரேன், நீயும் போட்டுக்கோ, உன் புருஷனுக்கும் போட்டு விடு, எல்லோரும் போங்க மோட்சத்துக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம்லாம் நமக்கு? அங்கி போட்டிருந்தா மோட்சம், லுங்கி போட்டிருந்தா நரகமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். செய்ய வேண்டியதை அறிவு தெளிவோடு விழிப்பாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க, நீ உனக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிட்டு இதுதான் என் வழி, இதுதான் எனக்கு வாழ்வு, இதுதான் எனக்கு ஒரு செய்முறை அப்படின்னு நீ செயல்பட்டினா அது என்னுடைய வழி அல்ல. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. ஆண்டவர் எதை வழின்னு சொல்றாரு கண்டுபிடிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நேரம் பார்க்குறியா, எனக்கு அருவருப்பை தருகிறது. கடவுளுக்கு அருவருப்பான செயலை செஞ்சுட்டு நீ அவர் முன்னாடி போய் நிற்க முடியுமா? பிள்ளைகளை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும் போது நல்ல நேரம் பார்த்தாங்க, அந்த ஃபாதர் விடவே இல்லை. நல்ல நேரம் தொலைச்சி விட்டோம், போங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் கட்டினாரு, கெட்ட நேரத்தில் தான் கட்டினாரு. ஆனால் அந்த வீட்டில் பிள்ளைகள் பிறந்து நல்லா இருக்கிறாங்க. இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நல்ல நேரம் பார்த்து நிறைவாக கட்டினாங்க, அந்த வீட்டில் இன்னும் குழந்தைகள் பாக்கியமே இல்லை. பாருங்க, நீங்கள் பாருங்க, நான் சொல்கிற ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நிறைய உதாரணம் கிடக்கு. உங்கள் உதாரணத்தை நீங்கள் பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க நீங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, யோவான் செய்தி 14:6 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் புள்ள பெக்கிறது, இந்த உலகத்தில் வீடு கட்டுறது, இந்த உலகத்தில் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது நம்மளுடைய டார்கெட் இல்லைங்க. இது இந்த உலகத்துடைய டார்கெட்டு. ஆனால் இந்த உலகத்தை தாண்டி நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு வழி என்ன பாருங்க. இயேசு சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் உனக்கு வாழ்வு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரு சொன்னா நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு வாழ்வுன்னு? கடவுள் சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு மீட்பும் இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். என்னால தான் உனக்கு விடுதலை, என்னால தான் உனக்கு மீட்பு. அப்போ அவர் என்ன சொல்றாருங்கிறத அறிந்து செயல்படுவது தான் உண்மை. அந்த உண்மை எங்கே இருக்குது? பைபிள் உள்ள இருக்கு. நீங்கள் படித்த அறிவுலலாம் இல்லைங்க. நம்ம நிறைய படிப்பு படிச்சிருக்கலாம், நாங்களும் நிறையா படிச்சிருக்கிறோம். இதோ இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் என்னை விட மேலே படிச்சிருக்கலாம். அந்த உலக அறிவு உலகத்துக்குள்ளே நம்ம போராடுவதற்கு நமக்கு உதவி செய்யும். விண்ணகத்திலிருந்து வருகிற ஞானம் யாக்கோபு 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க, 13 வாசிச்சு பாருங்க. உலக ஞானம், விண்ணக ஞானம். இந்த விண்ணக ஞானம் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த உலக ஞானத்தை நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இலக்கு நோக்கி பயணிக்க நம்மை அழைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுள் ஏன் இதெல்லாம் பேசுகிறாருங்க? நீங்கள் எங்கிட்டு போனால் அவருக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ணுனா அவருக்கு என்ன, நீ சாணியை தின்னா என்ன, சாப்பாடை தின்னா அவருக்கு என்ன? நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளை விடுவீங்களா? உங்கள் பிள்ளைங்க அப்படியே ஒரு ரோட்டில் சுற்றுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, நேரம் கெட்ட நேரம் உள்ளே வராங்க. ஒரு தகப்பன் அதுக்காக கவலைப்படாமல் இருப்பீங்களா? ஒரு தாய் கவலைப்படாமல் இருப்பீங்களா? அந்த கவலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆசை என்ன? நீங்கள் கவலைப்பட்டு புலம்புவீங்க, திட்டுவீங்க. அந்த கவலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? என்ன ஆசை? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், வெற்றி அடையணும். வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? பிள்ளை வாழ்க்கைய வெற்றி அடையணும். எதுக்கு பிள்ளைகளை போய் அடிக்கிறோம், படின்னு கஷ்டப்படுத்துகிறோம்? வெற்றி அடையணும் வாழ்க்கையில். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குதுங்க. ஒரு மண்புழுவை எடுத்து, மண்ணிலேருந்து எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுருங்க, மண்புழு என்ன செய்யும்? திருப்பி உள்ளே ஓடும். என் பிள்ளை பாரு, ஞானமாக சொல்லுது பாருங்க, திருப்பி உள்ளே போகும் பாருங்க. ஒரு இயற்கையில் நம்ம பார்க்குற சாதாரண ஒரு அற்புதமான ஒரு மீனை தூக்கி குளத்துலேருந்து தூக்கி வெளியில் போட்டுட்டோம். மீன் என்ன செய்யும்? புதக்கான்னு தவி என்ன செய்யும்? திருப்பி தண்ணிக்குள்ளே போக தான் முயற்சி பண்ணும். வெற்றி அடைய முயற்சி பண்ணும். எல்லாமே வாழ்க்கையை வெற்றி அடையணும். அப்போ ஆண்டவரும் அதை தானே நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. வாழ்க்கையை வெற்றி அடைகிறதுக்கு நீ என்ன செய்யணுமோ செய்ப்பா. ஏப்பா தோக்கிற வழியில் போய் நடந்துக்கிட்டு இருக்கிற? ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஒரு ரீல் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு காமெடியாக அனுப்பியிருந்தாங்க. சின்ன குட்டி பிள்ளையெல்லாம் அப்படியே லைனில் நிற்கிது. அனியம்மா ரெடி பீப்புன்னு விசில் ஊதுறாங்க. எல்லாம் நேராக ஓடுது. ஒரே ஒரு பையன் மட்டும் இப்படி திரும்பி அப்படி ஓட ஆரம்பிச்சிட்டான். அவங்க ட்ராக்கு ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க, எல்லாம் இங்கிட்டு ஓடுது, ஒன்று மட்டும் இங்கிட்டு திரும்பி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதை நகைச்சுவையாக பார்க்குறாங்க. சிரிப்பு. சின்ன குழந்தைங்க ஓடுறத நகைச்சுவையாக பார்த்துக்கலாம். பெரியவங்க நம்மளே படித்தவங்களே இப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி பரிசு கிடைக்குமா? எல்லாரும் சிரிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நகைப்புக்கு உள்ளானவர்கள் ஆவோம், அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ட்ராக் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். குடிகாரங்க நினச்சிக்கிட்டு வருவாங்களாம், குடிச்சிருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிற மாதிரியும் நடப்பாங்க, நேராக நடக்கிறேன் அப்படின்னு நடந்துன்னு வருவான். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜோக்கில் கூட பொண்டாட்டி பார்த்து கேட்குறா, இன்றைக்கி அவன் நினச்சிட்டு போகிறான், இன்றைக்கி என் பொண்டாட்டி என்னை கண்டுபிடிக்கவே கூடாது குடிச்சிருக்கிறத அப்படின்னு அவன் நேராக உள்ளே போகிறான். போய் எல்லாத்தையும் வேலையெல்லாம் செய்கிறான், கரெக்டாக செய்கிறான். பொண்டாட்டி கேட்குறா, குடிச்சிருக்கியா? எப்படி கண்டுபிடிச்சா? ஹெல்மெட்டை கட்டடா கரெக்டு பண்ணல, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அவன் எல்லா வேலையும் செய்கிறான். பாருங்க, இப்படி தான் நம்ம எங்கேயாவது மாட்டிப்போம். நம்ம அறிவற்றவர்களாக செயல்படுறோங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வெளிப்பட்டுறோம், ஞானம் இல்லாமல் செய்கிறோம் அப்படிங்கிறது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வெற்றி பெறுவதற்கான வழியில் வாப்பான்னு கூப்பிட்றாரு பாருங்க. திருவெளிப்பாடு 3:21, திருவெளிப்பாடு 3:21, நான் வெற்றி பெற்று, பாருங்க இந்த வார்த்தையை வைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன வார்த்தையை வைக்கிறாரு? நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல.
எவ்வளோ ஒரு மகிமையான வார்த்தை பாருங்களேன். நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப மோசமான வியாதி. எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பார்வை பூரா எங்கே போயிடும்? அவங்க எந்திரிக்கிறதுலேருந்து அவங்க கக்கூசில் போய் உட்கார்ற வரைக்கும் அப்படியே போகும். அவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் நம்ம. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. திருவெளிப்பாடு 3, கவலையா என்னங்க ஒன்றும் உள்ள போகலையே. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுங்க. திருவெளிப்பாடு, நான் சொல்றதை சொல்லுங்க. திருவெளிப்பாடு 3:21 என்ன சொல்லுது? அதுதான் சாமி தெரியல. நான் வெற்றி பெற்று, இயேசு சொல்றார். எப்படி வெற்றி பெற்றாரு? சிலுவையை தூக்கிக்கிட்டு கல்வாரி மலையில் ஏறி அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக சொல்றாரு, தந்தையே திட்டத்தெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு என் ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு, நான் வெற்றி பெற்று. அவர் சொல்லலை, அப்பா நான் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சிட்டேன், இந்த சிலுவை சாவெல்லாம் என்னால் முடியாது, டூப்ளிகேட் போட்டு யாரையாவது போட்டு நீங்கள் வேலையை பார்த்துக்கங்க, நான் இப்படியே உங்ககிட்ட வந்துடுறேன். இயேசு சொல்லியிருந்தாருன்னா இதை சொல்ல முடியுமா? இல்லை. நான் வெற்றி பெற்று. அப்போ இயேசுவே வெற்றி பெற்று தான் அவர் தந்தையின் அரியணையில் போய் உட்கார முடிஞ்சது. எப்போ அவர் பூமிக்கு மனுஷனாக வந்துட்டாரோ அப்போ அவர் இந்த கேமை விளையாண்டு தான் ஆகணும். He has to cross this way. இந்த இடுக்கமான வாயில் வழியாக அவர் போய்தான் ஆகணும். இல்லாட்டினா அவருக்கும் நரகம் இருந்தது. கடவுளின் மகனாக அவர் இருந்தாலும் அவருக்கும் சாய்ஸ் தான். இந்த சாய்ஸை எடுத்தினா உனக்கு மோட்சம், இல்லாட்டினா நரகம். அவரும் அந்த கஷ்டத்துக்குள்ளே வந்து நின்றுட்டார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய முழு பலவீனத்திற்கு மத்தியிலையும் அந்த பலத்தை அவர் என்ன செய்தார்? மனித பலவீனத்துக்கு மத்தியில் இறை நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு அவர் போகிறார். அவர் பலவீனத்தில் இருந்தார். எங்கே கண்டுபிடிக்கிறோம்? கெத்செமனி தோட்டத்தில். அப்பா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா, உங்களுக்கு சித்தம்னா இந்த துன்பக்களம் என்னை விட்டு போயிடட்டும்பா அப்படின்னு ரத்த வியர்வை வெடிக்கிறார். அப்போனா உள்ளுக்குள்ளே அவ்வளோ டென்ஷன். அப்போ அவ்வளோ பலவீனத்தில் இயேசு போராடி கடைசியில் என் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பத்தின்படியே நடக்கட்டும், ரைட், லெட் இட் பி டன் அக்கார்டிங் டு யுவர் வில் அப்படி சொல்லிட்டு அவர் எஸ்ன்னார் பாருங்க. எந்திரிச்சு போனார். அங்கே தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா கேமும் ஆரம்பிக்குது. கடைசியில் அவர் வெற்றி பெற்றார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல. வெற்றி பெறும் எவருக்குமே, வெற்றி பெறும் எவருக்குமே, கிறிஸ்தவர் அல்லாதவர், அவர் அந்த மதத்தை சார்ந்தவர், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், அப்படி எந்த பாகுபாடும் கிடையாது. வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அப்படியே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தம்பி எனக்கு ஒரு ஏஐயில் இப்போல்லாம் ஏஐ இதெல்லாம் வருது இல்லை, அதில் இயேசுவோட என் மேலே தோல் போட்டு கை போட்டிருக்கிற மாதிரி என் ஃபோட்டோவை போட்டு எனக்கு அனுப்பிட்டார். எல்லாம் செஞ்சுக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், இயேசு உண்மையாலுமே நமக்கு தோளில் கை போட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிஸ்டர்லாம் எவ்வளோ தியானம் பண்ணியிருப்பீங்க, தியானம் எவ்வளோ பண்ணியிருப்பீங்கன்ற, தியானம் நிறையா பண்ணியிருப்பீங்கல்ல. அந்த தியானத்தில் என்னைக்காவது இதை தியானிச்சிருப்போமா? இயேசுவோட அரியணையில் நம்ம அப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன். திருவெளிப்பாடு 3:21 சொன்னது பொய் இல்லை. வெற்றி பெறும் அனைவருக்குமே என்ன கொடுக்க போகிறேன்? என்னோடு அரியணையில் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும். அப்போ அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? தந்தையோட அரியணையில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு வலப்புறத்தில். அப்போனா உங்களுக்கும் தந்தை மகன் அடுத்த இடம் உங்களுக்கு உண்டு. வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அது உரிமை, பிச்சை இல்லை. கடவுள் சொல்றார், இந்த உலகத்தில் நீ எனக்காக சான்று பகிர்ந்து வந்தவங்களுக்கு நான் போடுற பிச்சை இல்லை, உரிமை.
அப்படின்னா நீ உரிமையோடு அந்த இடத்துல போய் உட்காரலாம். எவ்வளோ பெருமை. பிரைஸ் எல்லாம். என்ன முகத்தில் ஒரு சந்தோஷத்தையே காணமே. போய் உட்கார்ந்துடலாமா? நான் போனால் அங்கே தான் சாமி உட்காருவேன், இப்போவே எனக்கு உறுதியாக தெரியும், நான் போனால் அங்கே தான் உட்காருவேன் அப்படி நம்புகிறவங்கெல்லாம் சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். டோன்ட் வரி. இப்போ நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு, இந்த தியானத்தை நீங்கள் கேட்டுட்டு போய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிங்க, உங்களுக்கு அது கிடச்சிரும். அவ்வளோதான். கடவுள் வேறு ஒன்றும் சொல்லலை. அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கல்வாரி மலையில் ஏறி சிலுவையில் தன்னை முழுசாக கையளிச்சாரோ அவ்வளோதான். நம்மளும் அந்த டார்கெட்டை நோக்கி ஓடி ஜெயிக்கணும். அவ்வளோதான். ஜெயிச்சிட்டா உங்களுக்கும் அது கிடைக்க போகுது. கடவுள் உங்களுக்கு பலன் கொடுப்பார். எப்படி சாமி? ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உலகத்தின் ஓட்டத்தில் ஓடி ஜெயிக்க முடியாது. கடவுள் சொல்கிற ஓட்டத்தில் நீங்கள் ஓடணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இது ஆண்டவர் இந்த இடத்துல நீர் எம்மை தொடும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வார்த்தையினாலே வல்லமையினாலே நீர் தொட்டு கொண்டு இருக்கிறீர். திருவெளிப்பாடு 3:21 உதரத்திலே திருவெளிப்பாடு 3:21 வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு வீற்றிருக்கும் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. அந்த அபிஷேக வல்லமை பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியதாய் மாறும். ஒப்பு கொடுப்பு ஜெபிப்போமா? ஒரு விஷயம் ஜெபிப்போமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வலது கரத்தை நல்லா உயர்த்தி, இந்த பெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்கெல்லாம் நல்லா கை தூக்கணும். வயசானவங்களுக்கு தான் கை தூக்க முடியாது. கடவுளுக்காக கை தூக்குறோம், நல்லா தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில போடுங்க. ஆண்டவர் இப்போ என்ன சொல்றார்? என்னடா மனதுருக்கமே இல்லாமல் இருக்கிறீங்க, என் பிள்ளைங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கு. லெட்ஸ் ஹாவ் அ பிரேக், டீ பிரேக். காட் பிளஸ் யூ.